நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, அந்த படிப்புக்கு வர மரியாதையே தனி. அது அது ஒரு எஜுகேட்டட் பர்சன் வர மரியாதைன்றது ஒரு தனி. ஸோ அப்புறம் லைஃபே இருண்ட மாதிரி ஒரு ஃபீல். வீட்ல பயங்கர சப்போர்ட் இல்ல, திட்டு. என்னடா அப்படியே ஒரு மாதிரி இருண்டு மாதிரி ஆயிடுச்சு. எங்க அப்பா வந்து லிட்டரலா எங்க அப்பா என்ன நினைச்சிட்டாருன்னா, அவன் சரியா தருதல, உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லி லிட்டரலா வந்து உனக்கு காலேஜ் ஃபீஸே கட்ட முடியாது. என்ன சொல்றது? when I was put on to streets, then only I actually started treating life very seriously. அப்பதான் எனக்கு அந்த லைஃபோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுச்சு. அதனால அப்பப்போ வந்து ஒரு மீட் நடக்கும், இந்த மாதிரி பூட் கேம்ப் கோடிங் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க நான் மீட் பண்ணும்போது தான் I've seen என்னை விட அதிபயங்கர பூச்செல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்பதான் நான் லைஃப் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். primary, whether it is actually providing any value or not. If it's not providing any value, maybe I'll stop spending time on it. Okay, I'm happy with the results. So around 20 people have voted 10 people have voted 9. So mostly around 70 to 80% of people have voted, except one guy. Everyone else voted 10 and 8. So yeah, I'm happy with the results. ஹாய் கைஸ், ஜெயபுனேஷ் ஹியர். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. பிகாஸ் நான் வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிட்டி லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஸ்டோரி வந்து கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் தென் இப்போ ஒரு 15 days லாங் ட்ரிப் போயிட்டு வந்ததுனால எல்லாருமே ஒரு மாதிரி பந்தமாக இருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் செஷன் தரமாக போட்டுருவோம் அப்படின்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் மோட்டிவேஷன் தாண்டி கைஸ், ஆக்சுவலாக மோட்டிவேஷன் இஸ் ஆல்சோ நாட் த ரைட் வேர்ட். இன் மை ஒப்பீனியன் இன்ஸ்பிரேஷன் இஸ் த ரைட் வேர்ட். பிகாஸ் என்னை பொறுத்தவரைக்கும் மோட்டிவேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன வித்தியாசம்னா, இப்போ மோட்டிவேஷன்னா நீ சாதிக்க பிறந்த ஆகும்னு பேசுவோம். ஆனால் அது வந்து ஒரு மாதிரியே பெருசாக வந்து மனசில் பதியாது. எப்போ அது இன்ஸ்பிரேஷனாக மாறும்னா, நான் இதெல்லாம் பண்ணேன், என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சு. ஸோ நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான், நீங்களும் இதே மாதிரி பண்ணால் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு அதை வந்து கைட் பண்ணி காட்டுறான். ஓகே, இதுதான் பண்ணேன், இதெல்லாம் லைஃப் லெசன்ஸ், இதெல்லாம் லேர்னிங்ஸ்னு சொல்லி காட்டுறாங்களே, அதுதான் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல இன்ஸ்பிரேஷனாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு செஷன் நடத்தணும். செஷன் வந்து ஒரு 1 hour 20 minutes கிட்ட போயிடுச்சு. நம்ம மறுபடியும் சொல்கிறாதான், இப்போ இந்த 1 hour 20 minutes நிறைய பர்சனல் விஷயம், நிறைய விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் அது எல்லாமே நான் வந்து யூடியூப்ல ஓப்பனாக பேச முடியாது. ஸோ என்னோட எடிட்டர் என்ன மனுஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு இது கட் பண்ணலாமா, அது கட் பண்ணலாமா, இது கட் பண்ணலாம் கேட்டு கட் பண்ணி கிட்டத்தட்ட 20-25 minutes நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியலைசேஷன்ஸ் ஐ ஹேட் இன் மை லைஃப். அதை மட்டும் கரெக்டாக அந்தந்த பாயிண்ட்டில் வந்து எடிட் பண்ணி கரெக்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ இதான் கைஸ் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ரா டாக்காக உங்களோட பேசணும் எனக்கும் ஆசை தான். பட் தென் அது பிரச்சனை. ஏன்னா இப்போ கூட பாருங்கள், நீ காலையில் வந்து இண்டு மணியில் வந்து இப்போலாம் ஃபில்டர் போடலாம். இப்போ வந்து ரீசெண்டாக பப்ளிசிட்டி அந்த பாட்காஸ்ட் வந்து என்னாச்சு ஏதாச்சும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் குரூப்பில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பனாக ரா டாக்காக எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கன்ஃபார்மாக கம்யூனிட்டிக்குள்ளே வந்தால் தான் முடியும். அண்ட் எல்லோரும் வந்து எப்போ ப்ரோ, ஸோ அப்போ எல்லோரும் எப்போ தான் ஓப்பன் கம்யூனிட்டி ஆரம்பிப்பீங்க நான் இப்போ கேட்டிருக்கீங்க. November 11 அஃபிஷியலாக லான்ச் பண்ணிடுறேன் கைஸ். பட் அதுக்கு கூட ஏர்லி போர்ட் ஆஃபர் வந்து November 9 or 6 நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக லான்ச் பண்ணுறேன். இன்னொரு புது டூல் எல்லாம் மைக்ரேட் பண்ணுறது கொஞ்சம் லேர் ஆகும். அண்ட் இந்த கம்யூனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா உங்கள்கிட்ட நான் ஒன்று எதிர்பார்க்குறது ஒன்று தான், நல்ல ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ, இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டாலரில் தான் பே பண்ண போகிறீங்க. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. என்னதுன்னா, நான் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி சார்ஜே பண்ண போகிறதில்ல. நான் உள்ளே என்ன நோட்ஸ் கோர்ஸ் எது உள்ளே நீங்கள் வாங்கினாலுமே யூ டோன்ட் நீட் டு பே single rupee of GST. அப்போ நீங்கள் வரி பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பேர் மினிமம் 1.5% ஃபோரெக்ஸ் சார்ஜஸ், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வெறும் ஒரு 18% ஜிஎஸ்டிலேருந்து நீங்கள் வெறும் 2% ஃபோரெக்ஸ் சார்ஜ் தான் பே பண்ணுறீங்க. அண்ட் நானும் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது வந்து சூப்பர் செட்டப். அதனால சிம்பிளாக ஒரு இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் ஆன ஒரு கார்டு, ஈவன் இப்போ ஃபோன்பேல கூட இன்ஃபேக்ட் நீங்கள் யூபியில் கூட பே பண்ண முடியும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு எனேபிள் இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் பேங்க் சைட், அவ்வளோதான். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து என்னோட ஃபேஸ் காட்டி நான் கேமரா பக்கம் பேசியிருக்க மாட்டேன். ஒரு ஜோஹோ மீட்டிங்கில் நான் எல்லார்ட்டையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன், லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணேன். அது ஒரு மாதிரி கதையை கோர்வே சொல்லிட்டுருப்பேன். ஸோ நீங்கள் சும்மா காது பக்கத்தில் வச்சு ஒரு கதை கேட்குற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏதோ ஒரு பாயிண்ட்டில் எல்லா ரியலைசேஷன்ஸும் அப்படியே ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும். அப்போ தான் நீங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த ரியலைசேஷன்ஸில் நீங்கள் 1-2 நீங்கள் ரியலைசேஷன் நீங்கள் பண்ணாலே ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ ஹவ் டன் மை ஜாப் நான் நினைப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அட் எண்ட் ஆஃப் த செஷன் வழக்கம் போல் ஒரு போல் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்பிள் above 9-10 தான் ஓட் பண்ணாங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இன்ஸ்பயர்ஸ் யூ. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் என்னோட லைஃப் எப்படி ட்ராவல் ஆகிட்டு வந்தேன், அதில் நான் என்ன வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்மாக என்ன கற்றுக்கிட்டேன்றது நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எனக்கு வந்து நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, பிரதர் இருக்காங்க. ஐம் 6th son to my father. ஸோ பெரிய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எங்கள் அண்ணன் வந்து என்னோட 9 வயசு பெரியவன். எங்கள் பெரிய அக்கா என்னோட 12 வயசு பெரியவங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட், நான் வந்து 6th 7th standard படிக்கும்போது அவங்களாம் காலேஜ் போயிட்டாங்க. நான் மேபி 10th போகும்போதே அவங்க வேலைக்கே போயிட்டாங்க.
ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நல்ல எக்ஸ்போஷர் இருந்துச்சு. ஏன்னா, என்னோட ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ், 9 இயர்ஸ் வாழ்ந்த என் கூடயே பொறந்தவங்க வந்து எப்படி இருக்காங்கன்றத நான் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டே இருந்துட்டேன்னு வைங்களேன். ஸோ நல்ல எக்ஸ்போஷர் இருந்துச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பயங்கர செல்லம். ஸோ எனக்கு தெரியல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தன் தான் PS2 சின்ன வயசுல வாங்கினேன். கீர் சைக்கிள் வாங்கினேன். ஸோ எல்லாமே என்னோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வைங்களேன். லைக் எவ்ரிதிங் வாஸ் கோயிங் சோ குட். லைக் ஐ ஹேவ் நத்திங் டூ கம்ப்ளைண்ட். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ என்னோட அதே இப்ப என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆர் கொலீக் சர்க்கிள்ல யாருக்கிட்டயாவது வந்து இப்ப எங்க கரண்ட் லைஃப் நீங்க என்ஜாய் பண்றீங்களா? உங்க சைல்ட்ஹுட் மிஸ் பண்றீங்களா கேட்டா, 100க்கு 99 பேர் எல்லாருமே என் சைல்ட்ஹுட் தான் சூப்பரா இருந்துச்சு. ஆனா என் சைல்ட்ஹுட் நான் மிஸ் பண்றேன். இப்ப ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வெயிட் இருந்துச்சு. அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா டு பி ஐரானிக்கலி எனக்கு வந்து ஆக்சுவலா என்னோட சைல்ட்ஹுட் என்னதான் சூப்பரா இருந்தாலுமே, ஸ்டில் என்னோட கரண்ட் லைஃப் இஸ் ஃபார் பெட்டர். பிகாஸ் என் சைல்ட்ஹுட் எனக்கு ஃப்ரீடமே இல்ல. என்னதான் நல்ல வீட்ல பார்த்துட்டாலுமே, நான் நெனச்சா வெளியில போ முடியாது. நெனச்சா எதுவும் வாங்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. நான் நெனச்சா இண்டிபெண்டன்ட்டா ஒரு 15 நாள் 2 கண்ட்ரி கூட பார்த்துட்டு வர முடியுது. லைக் ஐ திங்க் ஐ அம் ஹேவிங் லிட்டில் பிட் ஆஃப் கண்ட்ரோல் இன் மை லைஃப்ல. ஸோ ஜென்யூன்லி ஸ்பீக்கிங் எனக்கு என்னோட கரண்ட் லைஃப் தான் புடிச்சிருக்கு. என் சைல்ட்ஹுட் போக வேணாம். ஸோ அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, யூ ஆர் ஆக்சுவலி லிவிங் எ குட் லைஃப்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் ஸ்டக் இன் த பாஸ்ட், லைக் உங்க பாஸ்ட் ஏதோ ஒரு குட் பாஸ்ட் இருக்கு. அது மறுபடியும் வராதா நீங்க ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப சம்திங் இஸ் ராங் இன் யூர் பிரசன்ட்ல. ஸோ சரி ஓகே. இப்ப நான் அப்படியே லைனா கோர்வையா வரேன். ஸோ சின்ன வயசுல ஓகே ஃபைன் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் படிப்புல வந்து நார்மலா இருப்பேன். ஒரு டாப் 5 ரேங்க்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பேன். அப்படியே ஒரு மாரி நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனா எனக்கு என்னன்னா, சின்ஸ் எங்க ஃபேமிலி ஓரளவுக்கு வெல் செட்டில், அட்லீஸ்ட் எங்க ஊர்ல எங்க அப்பாவுக்கு ஓரளவுக்கு அசட்ஸ் இருக்கு. அண்ட் அப்பவே கார்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ நான் கார்ல வருவோம், போவோம். ஸோ எனக்கு அந்த சின்ன அந்த பணத்திமிரு இருந்துச்சுன்னு வைங்களேன். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து எல்லாருமே வந்து அ என்ன சொல்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லைக் அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எனக்கு அது ஒரு சப்பையா இருந்துச்சு. எனக்கு வந்து ஓகே நம்ம வீட்ல எப்படியும் பணம் சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. நம்ம எதுக்கு படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு, பேசாம நான் என்னோட கோல் அவ்வளோ மொக்கையா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 6, 7 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் என் கோல் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பேசாம நம்ம வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்ட சொல்லிடலாம். அந்த ஸ்டோர்ல எனக்கு கல்லல எனக்கு சின்ன வயசுல பணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கல்லல உட்காந்துட்டு சும்மா பணத்த மட்டும் எண்ணிட்டு நம்ம குடுத்துட்டு இருப்போம். அவ்வளோதான். அவ்வளோதான்டா அப்படின்னு நல்லா கேம் விளையாடிட்டு, புடிச்ச கார்ட்டூனோ, அனிமையோ பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துடலாம். வாழ்க்கைய கடந்துடலான்ற மாரி ஒரு மொக்க கோலோட தான் நான் இருந்தேன். ஆனா, என் லைஃப் ஒரு ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட்னா என்னோட 9த், 10த் ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னா, மெட்ரிக்லயே படிச்சுட்டு திடீர்னு சிபிஎஸ்இ என்ன போடுறாங்க 9த், 10த் ஸ்டாண்டர்ட். அந்த 9த், 10த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ என்ன போட்ட ஸ்கூல் வந்து அ பாவை மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல். ஸோ, அங்க நான் போகும்போது தான் அது எனக்கு தெரிஞ்சுச்சு. அங்க என் கூட வந்த பசங்க எல்லாருமே வந்து பெரிய பணக்கார பசங்க. பையன் இருப்பான். அவன் வந்து அவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த டாப் நியூராலஜிஸ்ட். அவங்கலாம் வந்து கோடியிலேயே சம்பாதிக்கிறவங்க. லைக் தேர் சேலரி இட்செல்ஃப் இஸ் இன் குரோர்ஸ். அந்த மாரி ஆளுங்க. அந்த மாரி வந்து பெரிய பெரிய கைங்கலாம் அந்த ஸ்கூல்ல படிச்சேன். ஏன்னா அந்த ஸ்கூல்ல ஃபீஸே வந்து ரூ. 3,00,000 ஒரு வருஷத்துக்கு அப்போ. அப்போ 3,00,000 அது பெரிய காசு. நான் 9த் எப்போ படிச்சேன்? அந்த 2014, 14, 13 அந்த டைம்ல 3 லேக்ஸ் பெர் இயர் இஸ் பிக் மனி. ஸோ எங்க எங்க அ அந்த இடத்துக்கு நான் போம்போது, நான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணது என்னோட இங்கிலீஷ். ஏன்னா நான் மெட்ரிக்லயே படிச்சனால, எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா வரல. இஸ்ஸுக்கு, வாஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் கூட தெரியாம இருந்துச்சு. ஆனா எனக்கு சுத்தி இருக்கவனுங்க வந்து அவனுங்களுக்கு அறிவே இல்ல. அவனுக்கு மேத்ஸ் புரியாது, சயின்ஸ் புரியாது, எதுவுமே புரியாது. ஆனா நல்லா இங்கிலீஷ்ல புழுத்துவானுங்க, நல்லா பேசுவானுங்க. லைக் அவனுங்கள பார்த்து எனக்கு ஒரு பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. என்னடா அவனுங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறானுங்க. ஆனா எனக்கு தெரியும் இவனுக்கு மேத்ஸ் வராது. இவனோட நான் செஸ்ஸா நான் ஜெயிச்சுருவேன், கரண்ட் ப்ரோ நான் ஜெயிச்சுருவேன், எதானா நான் ஜெயிச்சுருவேன். எனக்கு நல்ல ஐக்யூ பவர் இருக்கு. ஆனா சம்ஹவ் ஐம் ஃபீலிங் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ நோ குட் இங்கிலீஷ். ஸோ அது இருந்துச்சு. அப்புறம் மெல்ல நான் வந்து டெய்லி இந்து பேப்பர் படிச்சேன். அப்புறம் நெறைய லைக் அங்க வந்து பாவையில வந்து எப்படின்னா, அ நீங்க வந்து லைப்ரரியில எந்த பையன் வேணா காசே கட்டாம எவ்வளோ புக் வேணா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாரி நெறைய புக்ஸ் வாங்கி படிச்சேன். இந்து பேப்பர் படிச்சேன். மெல்ல இங்கிலீஷ்ல பேசி நெறைய பேர் கலாய்ச்சேன். இங்கிலீஷ்ல பேசி ஏன்னா எனக்கு அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் உடைக்கணும். ஏன்னா 8த் வரையும் நான் கொஞ்சம் கெத்தா சுத்திட்டு இருந்தேன் எங்க ஸ்கூல்ல. அ எதுக்கா படிச்சுட்டு நான் என்கிட்ட காசு இருந்தா நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஆனா இங்க வந்து பார்த்தா என்கிட்ட இருக்கிற காசுல ஒண்ணுமே இல்ல. அவர் எங்க அப்பா, அம்மா கிட்ட இருக்கிற காசுல ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கிறவனுங்கலாம் எங்கேயோ இருக்கிறானுங்க. ஆனாலும் அவங்க வந்து இங்க வந்து படிக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் என்ன? அப்படின்ற மாரி ஒருத்தர் நான் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். முதல்ல யார்கிட்டயும் பேசாம இருந்தேன். மெல்ல யார்கிட்டயும் பேசும்போது தான் தெரிஞ்சுச்சு. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அந்த படிப்புக்கு வர மரியாதையே தனி. அது அது ஒரு எஜுகேட்டட் பெர்சன் வர மரியாதைன்றது ஒரு தனி. அதனால தான் எல்லாருமே வந்து என்னோட ஆர் ஆர் அச்சீவ் ஒரு வாழ்க்கையில நீங்க அச்சீவ் பண்ணி வந்த மரியாதை தனி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அவன ஒரு அவன பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கும். பார்த்து இரிட்டேட்டிங்கா இருக்கும் எனக்கு.
ஆனா அவன் வந்து மேரத்தான் ஓடுவான். அவன் வந்து எப்போ பாவையில ரேஸ் வச்சாலுமே அந்த 4 ஹவுஸ்குள்ள ரேஸ் இருக்கும். அந்த லாங் ரன் அந்த ஒரு வாட்டி சுத்தா 200 மீட்டர். அந்த மாரி 10 வாட்டி சுத்துனா அரவுண்ட் 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 2 கிலோமீட்டர் ரேஸ் வச்சா அவன் கண்டிப்பா ஜெயிச்சுருவான். அவன் ஆல்மோஸ்ட் ஹி வாஸ் இன் நேஷனல் அத்லெட் லெவல்ல வந்து ஃபிட்டா இருந்தான். ஸோ அந்த மாரி என் கூட இருக்கவனுங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே சிபிஎஸ்இ ஒரு ஐசிசி படிச்சு ஏதோ ஒரு ஃபீல்ட்ல மாஸ்டரா இருந்தானுங்க. ஆனா நான் எந்த ஃபீல்ட்லயும் மாஸ்டரா இல்லாம எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மேக்ஸ் மட்டும் தான், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருந்தேன். அப்புறம் என்னோட மேக்ஸ் டேலண்ட் பார்த்து அப்புறம் என்னோட அங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் சூப்பரா இருந்தாங்க. லைக் தேர் ரியலி கிவிங் ஸ்பெசிபிக் அட்டென்ஷன் டு கிவ் டிஃபரெண்ட் பீப்பிள். ஸோ ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஒன்லி இஃப் யூர் அச்சீவர் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டாண்ட் ப்ரவுட் அண்ட் ஸ்டாண்ட் டால் இன் தி யூ கோ எனி க்ரௌட். நீங்க எந்த க்ரௌட் போனாலும் சரி, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சாதிச்சிருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் அபோவ் ஆவரேஜ் லெவல் போயிருக்கணும். லைக் ஒரு டாப் 2% 1% நீங்க போயிருந்தீங்கன்னா தென் யூ கேன் ஸ்டாண்ட் ப்ரவுட். லைக் உங்களுக்கு உங்களோட இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் உடஞ்சிரும். ஸோ அந்த இங்கிலீஷ் அதெல்லாம் இதெல்லாம் தாண்டி யூ ஹேவ் டு பி சம் அச்சீவர். ஸோ நான் எப்போ அந்த எல்லாரோடும் சகஜமா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சனோ அப்பதான் அதெல்லாம் முடியுது. 9th ஃபுல்லா போயிடுச்சு எனக்கு. அப்பதான் எனக்கு ஒரு அந்த படிப்போட அருமையோ இல்ல சாதிச்சாதான்டா மரியாதைன்றது அது புரிஞ்சு. பணம் இருந்தா மரியாதை இல்ல, சாதிச்சாதான் மரியாதைன்றது நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் அப்புறம் 10th வந்து மாடு மாதிரி படிச்சு என் லைஃப்ல இதுவரையும் நான் 10th போட்ட எஃபர்ட் நான் இப்போ கூட போடல. அவ்வளவு எஃபர்ட் போட்டேன். ஏன்னா பாவை ஸ்ட்ரிக்டா இருக்கும். 4 மாதத்துல 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. வி ஹேவ் டு ரன் எவ்ரி திங். அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கும். அண்ட் சிபிஎஸ்இ பொறுத்தவரையும் நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில இஃப் யூ ஆர் டூ குட், லைக் இஃப் ஹவ் அச்சீவ் சம்திங் குட், தென் ஏதோ ஒரு ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ல வந்து உங்க கிரேட் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பி கிரேட் எடுத்திருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஏ கிரேடா மாறிடும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு நல்லா தெரியும் நான் இங்கிலீஷ்ல எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் என்னால ஏ கிரேட் எடுக்கவே முடியல. ஆனா நான் வந்து இங்கிலீஷ்ல பி கிரேட் தான் எடுத்தேன். பட் தென் நான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வெளியில வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய ப்ரைஸ் எடுத்ததுனால அதை யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பி கிரேட் ஏ கிரேட் ஆக்கி நான் 10 on 10 எடுத்துட்டேன். ஸோ ஸோ 10th நான் 10 on 10 எடுத்தோடனே வீட்டில எல்லாம் பெரிய சந்தோஷம். எல்லாருமே வந்து லைக் அப்பு தான், என் வீட்டில் அப்பு தான் கூப்பிட்டாங்க. லைக் போனேஷ் தான் வந்து கன்ஃபார்மா 6 பேர்ல இவன் தான் வந்து சிஐடி படிப்பான் ஆர் கிண்டி காலேஜ் படிப்பான், எங்கோ போறான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு வீட்டில். ஓகே, ஸோ 10 on 10 எடுத்துட்டு அப்புறம் எங்க அப்பா வந்து நம்ம தமிழ்நாடுல ஒரு சூப்பர் காலேஜ் படிக்கணும்னா மெட்ரிக் தான், சிபிஎஸ்சி சரி போட்டாரான்னு சொல்லி மறுபடியும் +1 வந்து மெட்ரிக் போட்டாங்க. அங்கதான் மேபி எங்க பேரண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு எதுவும் தெரியாது, பேரண்ட்ஸ் என்ன சொல்ல கேட்டு ஓகே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சிபிஎஸ்சி ரிசல்ட் முன்னாடியே வந்துருச்சு. மெட்ரிக் ரிசல்ட் ஒரு 2 வாரமோ 3 வாரம் கழிச்சு தான் வரும். அதனால இந்த ஊத்தங்கரை அப்புறம் இந்த விஜய் வித்யாலயா தருமபுரி இதெல்லாம் எங்க கிருஷ்ணகிரி பக்கத்துல சூப்பர் ஸ்கூல். அவங்க வந்து ரெகுலரா ஸ்டேட் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்கூல். ஸோ அங்க வந்து எல்லா இடத்துலயுமே எனக்கு கேட்ட உடனே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட், ஏன்னா 10 on 10 இட்ஸ் பிக் டீல், மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுத்து எனக்கு சீட் கொடுத்தாங்க. ஸோ எங்க அப்பா வந்து விஜய் வித்யாலயா போட்டாரு. அங்க போட்டதுக்கு அப்புறம் அப்படியே லைஃப் அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நான் மேக்ஸ் புரிஞ்சு படிப்பேன், நான் எந்த எஸ்ஏ இது எல்லாம் ஓனா எழுதுவேன். லைக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில எப்படி உட்காந்து புரிஞ்சு படிச்சு நான் பழகிட்டேன். அந்த 9th அந்த 2 வருஷம் எனக்கு புரிஞ்சு படிக்கிறது தான், அப்படி புரிஞ்சு படிச்சாதான் நம்மளால நிறைய விஷயத்த படிக்க முடியுறதும் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆனா அங்க போனா எஜுகேஷன் அவ்வளவு மட்டியா இருக்கு. எப்படின்னா டீஃபாரஸ்டேஷன் பத்தி ஒரு எஸ்ஏ எழுத சொல்றாங்க. நான் வந்து ஓனா வேற லெவலில் எழுதுறேன். லைக் ஒரு இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா லைக் வந்து அவங்க வந்து எவ்வளவு பொல்யூஷன் கிரியேட் பண்றாரோ அதுக்கு ஈக்குவலாக அஃபாரஸ்டேஷன் பண்ணணும், அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ்ல ரெகுலேட் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஐஏஎஸ் லெவல் எழுதுற அந்த அளவுக்கு வந்து நான் படிச்சு கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு எழுதுறான். அந்த டீச்சர் என்ன பட்டு அடிக்குது, நீ கைட்ல இல்லாம நீ எதுக்கு இஷ்டத்தை எழுதிட்டு, நான் எல்லாம் அது புரியவே போல. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் செகண்ட் ஒரு பெரிய சண்டே மேக்ஸ் வாத்தியரோட. அவன் ஏதோ ஒரு எனக்கு அவன் மரியாதை வர மாட்டேங்குது. அவன் ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தான். அந்த ஹோம்ஒர்க் நான் செய்யல. ஏன்னா அது ஒரு டுபாக் ஒரு சம், அது இதுக்கு 2-3 வாட்டி எழுதிட்டு சொல்லிட்டு செய்யல. திடீர்னு ஹோம்ஒர்க்ல யாரெல்லாம் செய்யல ஏஞ்சிருங்கன்னு உடனே நானும் சில பேர் ஏஞ்ச உடனே ஏன் செய்யலன்னு கேட்டதுக்கு, இந்த சம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க ஊன்னு சொல்லணும்னா நான் போர்டே நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். வந்து என்ன பெரிய இதுவா சொன்ன செய்யணும், உன்னை அதிக வில்லன் இல்லை அப்படின்ட்டான். நானும் கண்டுக்காம ஓகே சரின்னு வெளியில எழுதிட்டு, சரி 1 மணி நேரம் தானே வெளில நிக்கலாம் சொல்லி ஜாலியா நான் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போக ஆரம்பிச்சுட்டு அப்போ ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு நடுவில் பார்த்தா ஆளை காணோம். உடனே இன்னொருத்தர் கிளாஸ்ல போய் அவனை கூப்பிட்டு அவன் எங்கன்னு தேடி அவனை கூட்டு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. உடனே நீங்க வெளில எழுதுங்க, வெளில நிக்கலாம் என் டைம் தான் வேஸ்ட், நான் பாஞ்சு ஜாலியா சுத்திட்டு வரேன், உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். உடனே பலான்னு அற ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் திருப்பி அந்த சம் ஒரு டுபாக் ஒரு சம்மு, அது நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறது எதுக்கு, அந்த சம் அவன் புரிஞ்சு படிக்கிறானா இல்லையான்ட்டு எனக்கு அந்த சம் தெரிஞ்சு போச்சு. அப்ப நான் 2 வாட்டி எழுதுனேன், என்ன 10 பைசா பிரோஜனம் இல்ல. அது நான் அடுத்த சாப்டர் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அடுத்த எக்ஸசைஸ் நான் முடிச்சிட்டேன் பாரு அப்படின்னா, நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா நீ பிஹேவ் பண்ற, டீச்சர் நீ மதிக்கவே மாட்டேன்னு சொல்லி இங்க இருந்து அந்த பாத்ரூம் வரையும் எனக்கு கண்ணை அரைஞ்சிட்டே இருந்தான். நான் அப்படியே பிளாக் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து பிரின்சிபல் ரூமு கூட்டிட்டு அப்புறம் எங்க அப்பா வர வச்சு பெரிய பஞ்சாயத்து ஆகி அப்புறம் எனக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டாங்க. அக்ரிமெண்ட்னா வாயில எப்படின்னா
எக்ஸாம் அப்போ நான் வருவேன், எழுதுவேன், போவேன். மத்தபடி எனக்கு எந்த ஒரு டீச்சர்ஸோட ஹெல்ப் வேணாம். நானே படிச்சுக்கிறேன். அப்படின்ற மாரி நான் எங்க அப்பாகிட்ட சொல்லிட்டேன். ஹாஸ்டல்ல வேணாம்னு சொல்லி, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். கிருஷ்ணகிரி வந்துட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்களே, அ 1 மாசம், 2 மாசம் கழிச்சு எப்பலாம் மாடல் எக்ஸாம் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் வருது, அதுவும் நான் படிச்சிருந்தா வருதுன்னா போவேன், எழுதுவேன், வந்துருவேன். ஸோ 9த்லயே நான் வந்து சாரி இல்ல +1லயே நான் +2 சிலபஸ்லாம் முடிச்சுட்டாங்க. எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் +2ல வந்து வீட்ல அதாவது ஒரு 3 வருஷமா ஹாஸ்டல்லே இருந்துட்டு, திடீர்னு வீட்ல வரேன். வீட்ல வந்து எப்பயுமே ஒரு காரோ, இல்ல பைக்கோ எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும். வீட்ல இருக்கவங்க எல்லாரும் கிளம்பி போனா கூட, வீட்ல ஒரு பைக், ஒரு கார் ஃப்ரீயா இருக்கும். ஸோ பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன். காரு ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்டேன். அ ப எப் அப் திடீர்னு கட்டுக்கடங்காத காலம் மாரி இஷ்டத்துக்கு ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்டேன். பாஸ்கெட் பால் விளையாடினேன். போகாத இடமே இல்ல. கிருஷ்ணகிரியில வந்து பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், அப்புறம் மெயினா முக்காவாசி நேரம் வந்து கேம் சென்டர்ல போய் பெட்டிங் மேட்ச் போட்டு டைம் பயங்கரமா வேஸ்ட் பண்ணிட்டேன். அ அப்போ வந்து ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கும், பிசிக்ஸ் எக்ஸாமுக்கும் ஒரு 9 டேஸ் கேப் இருக்கும். அந்த கேப்லலாம் நான் ஆட்டம் போடாத ஆட்டமே இல்ல. அவ்வளோ ஆட்டம் போட்டு நான் என்ன எக்ஸாம் எழுத போறேன்னு கூட தெரியல. அவ்வளோ கேர்லெஸ்ஸா போய் மார்க் நல்லா அடி வாங்கிடுச்சு +2ல. ஸோ மார்க் நல்லா அடி வாங்குனதுக்கு அப்புறம் தான் எப்படி ஆச்சுன்னா, லைக் மார்க் அடி வாங்கின சின்ஸ் லைக் 1080 நான் வாங்கினேன். அண்ட் கட் ஆஃப் அடி வாங்கிடுச்சு. கட் ஆஃப் 181.75 என்னமோ. அ ம் நான் எவ்ளோ ஐ வாஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் மை மேத்ஸ். ஆனா நான் மேத்ஸ்ல ஐ வாஸ் கெட்டிங் ஹார்ட்லி 175 ஆர் சம்திங். அண்ட் பிசிக்ஸ்லயே ஒரு 181 என்னமோ. கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நான் எல்லாம் புரிஞ்சு படிச்சனால, எனக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் மறக்கவே இல்ல. அது மட்டும் தான் 197 எடுத்தேன். மத்தது எல்லாமே அடி வாங்கிடுச்சு. அ லைக் கட் ஆஃப் அவ்ளோ குறைஞ்சதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து ஊர் ஃபுல்லா பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. என் பையன் வந்து அ அவன் வந்து கன்ஃபார்ம் 200, 200 கட் ஆஃப் எடுத்துருவான். டோட்டல் பெருசா எடுக்க மாட்டான். அவனுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பெருசா வராது. அவனுக்கு பிஎஸ்டியா இல்ல கிண்டியா அதான் யோசனைன்ற மாரி ரிலேட்டிவ்ஸ்ல நல்லா பில்டப் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ இவ்ளோ மார்க் கம்மியானதுக்கப்புறம் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 181ன்றது ரொம்ப கம்மி கட் ஆஃப். அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வீட்ல அடி. லைக் அடி இன் த சென்ஸ் லைக் திட்டு. பயங்கரமான திட்டு. அப்பதான் நான் பார்த்தேன் என்னோட கிளாஸ்ல நான் எப்பவுமே 2ண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன் +1ல. என் கிளாஸ்ல 10த் ரேங்க் எடுத்தவன் கூட என்னோட அதிக கட் ஆஃப் வச்சிருந்தான். ஏன்னா பப்ளிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் வந்து +2 ஃபுல்லா கைவிட்டேன். ஸோ அப்புறம் லைஃபே இருண்ட மாரி ஒரு ஃபீல். வீட்ல பயங்கர சப்போர்ட் இல்ல. திட்டு. என்னடா அப்படியே ஒரு மாரி இருண்ட மாரி ஆயிடுச்சு. எங்க அப்பா வந்து லிட்டரலா எங்க அப்பா என்ன நெனச்சுட்டாருன்னா, "அவன் சரியா தருதல. உருப்பட மாட்டான்" அப்படின்னு சொல்லி, ஆ லைக் லிட்டரலா வந்து "உனக்கு காலேஜ் ஃபீஸே கட்ட முடியாது. நீ வந்து பேசாம நீ எனக்கு டிரைவர் ஆகத்தான் லாய்க்குன்னு" சொல்லி திட்டி வீட்ட தொரத்தி விட்டாரு. ஸோ அப்ப நான் என் ஃப்ரெண்ட் கைவ வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அ அ ஒரு மாரியா வந்து ரொம்ப இருண்ட சூழ்நிலை எனக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ கரெக்ட்டா எங்க முதல் அக்காவுக்கு மட்டும் கல்யாண நேரம் நடந்துச்சு. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஸ்திரேலியால இருந்தாரு. ஸோ அவருக்கு தெரியும் நான் ரூபிக்ஸ் கியூப்லாம் சால்வ் பண்ணுவேன். ஓரளவுக்கு ஸ்மார்ட்டான பையன். ஏதோ +2ல தெரியாத்தனமா கோட்ட விட்டான். அதுக்காக என் வாழ்க்கைய வேஸ்ட் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா. நீ ஏதோ நல்ல புடிச்ச காலேஜ் மட்டும் நீ வந்து சீட்ட வாங்கிக்க ட்ரை பண்ணு. அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்புறம் என்னோட கசின் ஒருத்தர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணால 2ண்ட் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த காலேஜ் நல்லா இருக்குடா, ஓரளவு ஃப்ரீடமாவும் இருக்கு. உனக்கு ஏத்த மாரி இருக்கும். நல்ல லொகேஷன் நல்லா இருக்கு. நல்லா மலைக்கு அடிவாரமா, நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு. காலேஜ் வந்தீன்னா உன்னோட பிரச்சனை நீ மறந்துருவ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னாங்க. பேரலலா நான் டாடா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன். டாடா ஸ்காலர்ஷிப் வந்து அ தமிழ்நாட்ல 2டே 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் குடுத்தாங்க. மோஸ்ட் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஒண்ணு கிருஷ்ணகிரி, இன்னொன்னு தருமபுரி. அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் யாரெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் குடுப்பாங்க. ஓகே. அதுக்கு நெறைய இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருந்துச்சு. அது நான் மாங்கு மாங்கு அலைஞ்சு ஒரு மாரியா இல்லாத பொய்லாம் சொல்லி இந்த மாரி எங்க அப்பா என்ன கைவிட்டாரு. நானும் எங்க அம்மா மட்டும் தான் தனியா இருக்கன்ற மாரிலாம் ஒரு பிட்ட கிரியேட் பண்ணி ஏன்னா அப்போ வந்து காசு வந்து ஆவணும். இப்போ என்னதான் மாமா வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் குடுத்தாலுமே, அடுத்த 2, 3 வருஷத்துக்கு என்ன பண்றது? ஸோ என்ன சொல்றது? வென் ஐ வாஸ் புட் ஆன் டூ ஸ்ட்ரீட்ஸ் தென் ஒன்லி ஐ ஆக்சுவலி ஸ்டார்ட்டட் ட்ரீட்டிங் லைஃப் வெரி சீரியஸ்லி. அப்பதான் எனக்கு அந்த லைஃபோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுச்சு. எனக்கு என்ன ஆனாலும் சரி, அ ஐ வாஸ் வெரி ஷூர் தட் இஃப் ஐ கோ இன்டூ அ காலேஜ் ஐ கேன் மேக் மை செல்ஃப் பிளேஸ் தேர். நான் வந்து 10த்ல இருந்த சீரியஸ்னஸ் எப்படி இருந்து நான் வந்துருவேன் எனக்கு தெரியும். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஆனா காலேஜ்குள்ள எப்படியாவது போயிரணும். அந்த வென் யூ புஷ் டூ அ கார்னர் யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் சம் வே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டாடா ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அது வந்து எவ்ரி இயர் 40K குடுப்பாங்க. பிளஸ் எங்க மாமா ஒரு 1 1/2 லேக் குடுத்தாரு. அண்ட் 181 என்னோட வந்து எனக்கு கட் ஆஃப் வந்து மெரிட் டேக்கர் குடுத்துட்டாங்க. சிஎஸ்சி தான் எடுக்கணும்னு இருந்தேன். ஆனா சிஎஸ்சி எனக்கு கிடைக்கல. ஐடி தான் கிடைச்சுச்சு. ஸோ ஐடி உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் எல்லாருமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு டச் ஸ்கிரீன் ஃபோனாவது வச்சிருந்தாங்க. நான் ஒருத்தன் மட்டும் தான் எங்க அம்மாவோட பழைய பட்டன் ஃபோன் வச்சுட்டு போனேன் காலேஜுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃபுல்லா பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். பசங்கலாம் என்னடா இவன் எல்லாரும் கலாய்ச்சாங்க. அத பத்தி நான் கவலையே படல. அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 இயர் சின்சியரா படிச்சேன். ஐ வாஸ் 9.2 சிஜிபிஏ என்னமோ எடுத்தேன். அப்பதான் தெரிஞ்சுச்சு எங்க அண்ணன் தான் சொன்னாரு. அவர் வந்து அப்போ ஃப்ரெஷர்ஸ் ஒர்க் பண்றாரு எங்க அண்ணா. அ சிஜிபிஏல இட்ஸ் நத்திங் யூ ஹேவ் டு லேர்ன் கோடிங். நீ கோடிங் கத்துக்கிட்டா தான் வேலை கிடைக்கும். இல்லன்னா சிஜிபிஏ வச்சு ஒண்ணும் புடுங்க முடியாது அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறம், 2ண்ட் இயர்ல இருந்து நான் கோடிங்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ 2ண்ட் இயர்ல அ புண் அ யார் பெத்த புள்ளையோ எங்க மேம் சங்கீதா மேம்னு ஒருத்தர் வந்து எங்க அப்பாவ கூப்ட்டு
ஐ மீன் ஒரு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் 2 சேம் முடிஞ்சு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. அப்போ எங்க அப்பாவை வர வச்சு, இந்த கிளாஸ்ல 60 பேர்ல யார் பிளேஸ் ஆகிறோம் இல்லையோ, உங்க பையன் ஜெயபுனேஷ் பிளேஸ் ஆவான். ஏன்னா அவன் ஒருத்தன் மட்டும் தான் சின்சியரா படிக்கிறான். அவன் ஒருத்தன் மட்டும் தான் மார்க்கும் சிஜிபியும் நல்லா வச்சிருக்கான், கோடிங்கும் நல்லா பண்றான். ஸோ இவன் கண்டிப்பா பிளேஸ் ஆவான். அதை நீங்க எழுதி தரேன். இவன் பிளேஸ் ஆகலைன்னா இவன் பிளேஸ் ஆகலைன்னா இவன் ஃபுல் ஃபீஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு இத்தனைக்கும் என்னோட பர்சனல் ஸ்டோரி தெரியாது. பட் ஐ டோன்ட் நோ வை ஷி சப்போர்ட்டட் மீ தட் மச் இன் பேரண்ட்ஸ் மீட்டிங். பிகாஸ் எங்க அப்பா வந்து வேண்டா விருப்பம் வந்தாரு. இவன் தேர்வானன்ற மாதிரி கேட்டாரு. அப்பதான் அவங்க வந்து என்ன இவனை போய் தேர்வானா கேட்டீங்கன்ற மாதிரி அப்போ ஒரு முட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா ஹாப்பி. அப்புறம் பழைய மாதிரி ஃபுல் சப்போர்ட் எங்க வீட்டுல இருந்து வந்துருச்சு. எனக்கு மேக் வாங்கி கொடுத்தாங்க. OnePlus எடுத்தோடனே அப்போ OnePlus 5T. அப்போ OnePlus ஒரு பெரிய ஃபோன். 30Kன்றது ஒரு ஹியூஜ் மணி அப்போ. ஸோ OnePlus 5T வந்துச்சு, மேக் வந்துச்சு. இருந்தாலும் அது வந்த உடனே ஆட்டம் எல்லாம் போடாம சின்சியரா படிச்சேன். ஸோ அப்போ படிக்கும்போது நிறைய கோடிங் பூட் கேம்ப்ஸ் நடக்கும் கோயம்புத்தூர்ல. மெயினா குமரகுரு காலேஜ், அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா இன்னொரு காலேஜ் இருக்கும். அப்புறம் இன்னொரு சூப்பர் காலேஜ், பேர் மறந்துட்டேன் நினைக்கிறேன். அந்த அமிர்தான்னு சொல்லி அந்த காருண்யா அமிர்தா மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் இல்லைனா அப்பப்போ வந்து ஒரு மீட் நடக்கும், இந்த மாதிரி பூட் கேம்ப் கோடிங் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே நான் மீட் பண்ணும்போது தான் சீன் என்னை விட பயங்கர பூச்சலாம் நான் பார்த்துட்டேன். அப்போதான் நான் லைஃப் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். நம்மளோட இன்னேட் டேலண்ட் ஆர் நம்மளோட அந்த பான் ஐக்யூலாம் வந்து சில பேருக்கு 5th வரை ஹெல்ப் பண்ணலாம், சில பேர் 10th ஹெல்ப் பண்ணலாம், சில பேருக்கு ஈவன் +2 கூட ஹெல்ப் பண்ணிடலாம், சில பேருக்கு ஈவன் ஃபர்ஸ்ட் ஜாப் வரை ஹெல்ப் பண்ணலாம். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாம எஃபர்ட் போடலைன்னா அடுத்த நாள் போகவே முடியாதுன்னு ரியலைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். அது வரையும் நான் புத்திசாலி, நான் எஃபர்ட் போட்டா எல்லாரோட நம்பர் வந்துடும் ஒரு திமிர் இருந்துச்சு. அந்த திமிர் உடைச்சதே அந்த பூட் கேம்ப்ல தான். ஸோ அவங்களாம் எக்ஸ்ட்ரானரி லெவல். ஆனா அதுல ஒரு பேட்டர்ன் பார்த்தேங்க, யாரெல்லாம் அவங்களோட சைல்ட்ஹுட்ல நல்ல ஒரு ஐசிசி சிபிஎஸ்சி பேக்ரவுண்ட்ல வராங்களோ, தேர் ஏபிள் டு அச்சீவ் ரியலி ஃபாஸ்டர் இன் மை ஒப்பீனியன். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹூ ஆர் வித் சச் கிரேட் எபிலிட்டிஸ் அண்ட் தேர் ஆல்சோ புட்டிங் எஃபர்ட்ஸ் ஜஸ்ட் டு கெட் அ குட் ஜாப். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர மோட்டிவேட் பண்ணிச்சு. அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன், unless you achieve something in your life, you won't be happy actually, because people won't respect you or you won't even feel confident in yourself. ஸோ ஒரு மாதிரி இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸோடவே இருந்து கடைசி வரையும் என்னடா வாழ்க்கை நினைச்சு நான் ஒரு மாதிரி வெறுத்தேறும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் அது. செகண்ட் ரியலைசேஷன் வந்து, unless you try to put efforts, you cannot grow up. No matter how genius you are, you need to, at some point you need to put some efforts. It's better you realize this very faster. நீங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபர்ட் போறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எஃபர்ட் தானே போடணும் பார்த்துக்கலாம், ஏன்னா நீங்க எஃபர்ட் போட்டு பழகிட்டீங்க. ஆனா நீங்க வந்து கடைசி வரை சோம்பேறியாவே இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த எஃபர்ட் போடுறது வந்து உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இட் வில் பி வெரி வெரி டஃப். ஸோ ஐ வுட் இந்த செகண்ட் ரிலேஷன்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் லைக் ஐ ஜாயின் ஜோஹோ அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோ வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஜோஹோ. நான் பப்மாட்டிக்லாம் போய் நிறைய பேர் பீப்புளை மீட் பண்ணேன். நவ் மை தேர்ட் ரியலைசேஷன் இஸ், இஃப் யுவர் ஹெல்த் அண்ட் த வெல்த் இஸ் சார்ட்டட், 99.9999% ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சார்ட்டட். ஸோ இது நான் ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஹெல்த், உங்களோட வெல்த், இது ரெண்டுமே நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க வித்தின் மேபி ஏஜ் 35 நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் லைஃப் வந்து வேற லெவலில் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா என்னை பொறுத்தவரையும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு மனுஷன் போய் எடுத்துட்டோம். அதுல வந்து ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் கூட சார்ட் அவுட் பண்ணாம அடுத்த பரிமாறம் என்ன இருக்குன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயினே பண்ணலன்னா யூ வேஸ்டட் யுவர் லைஃப். கடைசி வரையும் வந்து பணத்தை பின்னாடியே ஓடியோ, இல்லை ஹெல்த் பின்னாடியே ஓடியோ, ஒரு 40-50 வரையும் மாடா தேஞ்சி அப்படியே வந்து செத்து போறது வந்து யூ ஆர் ஆக்சுவலி வேஸ்டட் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி லைக். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு வாரே அட்லீஸ்ட் இப்போ வார் கம்மியாக நடக்குது. ஆனா மொத்தம் சாராத நிலைமையில ஒரு இடத்துல பிறந்திருக்கோம். நமக்கு ஒரு ஃபுட்டு ஷெல்டர் வந்திருக்கு அப்படின்னாலே யூஆர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவல்யூஷன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிமன் எவல்யூஷன்ல you are one of the luckiest person if you had born in era where you cannot die because of others mistakes. Of course இப்போ நீங்க ஆக்சிடென்ட் போய் சாவலாம், பட் ப்ராபிலிட்டி இஸ் வெரி லெஸ் இல்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஃபுட் அண்ட் ஷெல்டருக்கு பெருசா பிரச்சனை இல்லை. அஃப்கோர்ஸ் பிரச்சனை இருக்கு, பட் பெருசா பிரச்சனை இல்லைன்னா யூஆர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்துட்டு நீங்க வந்து பேசிக்கான ஹெல்த் அண்ட் வெல்த் நீங்க சார்ட் அவுட் பண்ணாம நீங்க செத்து போயிட்டீங்க அப்படின்னா யூஆர் வேஸ்டட். இட்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு லாட்டரி விழுந்துருச்சு, நீங்க வந்து செலவு பண்ணி நாசமா போயிட்டீங்க, அதை வச்சு உருப்ப நீங்க எதுவும் படைக்கல அப்படின்ற கணக்கு தான். ஸோ இது வந்து ரீசெண்டா நான் படிச்ச ஒரு பாட்காஸ்ட்ல ரியலைஸ் பண்ண ஒரு கோட். ஸோ இட் வாஸ் வெரி குட். ஸோ ரியலைசிங் மணி, ஹெல்த் அண்ட் வெல்த் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இஃப் யூ சார்ட் அவுட் திஸ், தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் வில் ஸ்டார்ட்.
இது வந்து தேர்ட் ரியலைசேஷன். ஃபோர்த்து அஃப்கோர்ஸ் இப்போ நான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணுறேங்க டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அப்பாயிண்டட் ஒன் பர்சன் அஸ் அ லீடர், யூ டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ அன் அப்டேட். ஸோ ஏன்னா இப்போ ஒன்று நானே கூடந்து பார்த்து செய்யணும், என் டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகுது. ஸோ நவ் ஐம் ட்ரீட்டிங் மை டைம் ஆஸ் இஃப் இட்ஸ் சம் மணி. ஸோ ரியலைசிங் த வேல்யூபிள் ஆஃப் டைம் இஸ் ஆல்சோ குட். ஸோ இந்த 4 ரியலைசேஷன்ஸ் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டோரி மூலமாக வந்துருச்சு அப்படின்னா, விச் மீன்ஸ் இதில் அட்லீஸ்ட் 2-3 வந்தால் கூட இட்ஸ் வெல் அண்ட் குட். லைக் யூ வில் கெட் சம் திங் டு ஒர்க், ரைட்? ஸோ என்னோட ஃபைனல் டேக் இதான். ஸோ வாட் மேக்ஸ் யூ டு ஒர்க் அப்படின்னா, எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதில் எல்லாமே நான் யோசிச்சு பார்ப்பேன். எது அப்போதைக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுதோ அதை நினச்சிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறது வந்து என் வயசுல என்னோட வேற லெவலில் அச்சீவ் பண்ணவெல்லாம் இருக்கானுங்க. அண்ட் அதுவும் இப்போ இந்த ட்ரிப்பில் அடிச்சதுக்கப்புறம் இட் ஓப்பன் அப் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் மீ. லைக் ஐ நீட் டு ட்ராவல் மோர். எஸ்பெஷலி நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் 10 பைசா போதில் நான் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவும் ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக தான் இருக்கும் நம்ம யூடியூப்ல. ஸோ I want to achieve, like I want to attain this financial freedom no matter what. So என்னோட financial freedom அடையணுன்றது என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கு. சம்டைம்ஸ் அதை நம்ம ஊக்குவிக்கல, அது வந்து ஒரு மாதிரியா டல் ஆயிடுச்சு, ஒரு மாதிரியா அது என்ன வந்து எக்ஸைட் பண்ணல. அப்போ ஏன்னா ஒரு டைம் மூணு மாறினே இருக்கும், பிரெயின் ஏகப்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, ரைட்? ஸோ அப்போ செகண்டா நான் இதை யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, ஷார்ட்ஸ் ஐ கிரியேட்டட், லைக் அஃப்கோர்ஸ் த கமிட்மெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் ஐ கிரியேட்டட். ஸோ ஐ நீட் டு டெலிவர் திஸ் ஆன் டைம் ஆர் அட்லீஸ்ட் with quality. If time is not meted, at least I need to make sure the quality is met, right? And in the ஷார்ட்ஸ் வச்சு யோசிச்சு பார்ப்பேன். சம்டைம்ஸ் அதுவும் என்னடா அது போடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, இருக்கு நம்மளோட பாத்திங் தெரப்பி, லைக் ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டோ இல்லை ஒரு குளியலோ போட்டினா மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் ரிசர்ச் ஆன் யோர் செல்ஃப் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் விச் மேக்ஸ் யூ டு ஒர்க். ஏதோ ஒன்று இது ஒர்க் அவுட் இல்லையா, இது அட்லீஸ்ட் ஒரு 4 நிமிஷம் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த ஒர்க் பண்ணி வச்சிடணும். ஸோ அதை வந்து ரிசர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்க ஆராயுங்க. எது வந்து என்ன மோட்டிவேட் பண்ணுது நீங்க கண்டுபிடிக்கணும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு அப்படி எதுவும் மோட்டிவேட் பண்ணி இருக்கு கிரியேட் கமிட்மெண்ட்ஸ், லைக் கிரியேட் போல்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் யுவர் சர்க்கிள். நான் இது பண்ண போறேன். அப்போ கண்டிப்பா கேட்பேன், இது பண்ண போறேன் என்னடா ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்போ அது உங்களை somehow it will make it to work. ஸோ இது வந்து ஆக்சுவல் ஐரணி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து சைலண்டா சக்சஸ் பண்ணுங்க, நீங்க பண்றது யார்கிட்ட வெளியில சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா வந்து கண்ணு வச்சிருவாங்க. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நான் என்ன பண்றது ஓப்பனா சொல்லி அதை அச்சீவ் பண்றதா கெத்து. சும்மா அப்படியே சைலண்டா அப்படி இருக்கிறது தெரியாம இருந்துட்டு ஏதோ லைட்டா அப்படியே அச்சீவ் பண்ணிட்டா அப்படியே பில்டப் கிரியேட் பண்றதுல வேஸ்ட் என்ன பொறுத்த தெரியும். ஸோ அதுக்குன்ட்டு அப்படியே ஓப்பனா எல்லாருக்கிட்டும் சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் இன்னொரு ட்ரஸ்டட் சர்க்கிள் சொல்லலாம், தப்பு இல்லை. ஸோ இது என்னோட ஃபைனல் டேக். லைக் ஃபைண்ட் அவுட் வாட் மோட்டிவேட்ஸ் யூ அண்ட் ஹேவ் தீஸ் ரியலைசேஷன்ஸ். வாட் ஆர் ரியலைசேஷன்ஸ் ஐ பாயிண்டட், ஹேவ் தோஸ் ரியலைசேஷன்ஸ் அண்ட் இவென்ச்சுவலி யூ வுட் கம் டு அ பாயிண்ட் வேர் டைம் இஸ் யோர் மணி. அது எப்போ நீங்க டைம் தான் என்னோட மணி நீங்க ஃபீல் பண்றீங்களோ, that is a sign that you have done a decent job in your career, right? So yeah, this is our overall session. Primary, whether it is actually providing any value or not. If it's not providing any value, maybe I'll stop spending time on it. Okay, I'm happy with the results. So around 20 people have voted 10 people have voted 9. So mostly around 70 to 80% of people have voted, except one guy. Everyone else voted 10 and 8. So I'm happy with the result.